ஸோ இப்போ இந்த பேட்டரியை கண்ட்ரோலர் போர்டு கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் கண்ட்ரோலர் போர்டு, லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளோட பேட்டரி செட்டப்பு பக்காவாக எடுத்தாச்சு. அதாவது இன்புட் அவுட்புட் ரெண்டுத்துக்கான ஒயருமே எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த அவுட்புட்டை வந்து டைரெக்டாக நம்ம கண்ட்ரோலர் போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்ட்ரோலர் போர்டில் 3 டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டெர்மினல் பார்த்திங்கன்னா சோலாருக்கான இன்னு, செகண்டு பார்த்திங்கன்னா பேட்டரிக்கான இன்னு, தேர்டு பார்த்திங்கன்னா லோடு அவுட்புட்டுக்கான டெர்மினல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பேட்டரியோட டெர்மினலை தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை கனெக்ட் பண்ணும் போது ப்ளஸ் ஆர் மைனஸை கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த கண்ட்ரோலர் போர்டு டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ எப்போவுமே இந்த கண்ட்ரோலர் போர்டில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணும் போது நீங்கள் பேட்டரியை தான் கனெக்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஏன்னா பேட்டரி பவர் கொடுக்கும் போது தான் இந்த போர்டு வந்து டேர்ன் ஆன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா அவுட்புட்டு அண்டு நீங்கள் சோலாரோடது கொடுத்துக்கலாம், இல்லை சோலாரோடு கொடுத்து கூட அவுட்புட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் டெர்மினல் கொடுக்குறேன். ஆல்ரெடி பாசிட்டிவ் டெர்மினல் கொடுத்தாச்சு. இப்போ நெகட்டிவ் டெர்மினல் கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்களா பவர் ஆன் ஆயிடுச்சு. அவுட்புட்கான ஒயர் நான் கொடுக்குறேன். ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி இன்னொரு கேபிள் இருக்குது. ஸோ அந்த கேபிளில் அடாப்டருக்கான பின்னோடு இருக்குது. ஸோ அதில் நான் கொடுத்துட்டு, ஸோ இப்போ இந்த அடாப்டரோட பின்னை வந்து நம்மளோட ஜியோ ரவுட்டரில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுதுன்ட்டு ஜியோ ரவுட்டரில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பவர் சோர்ஸோடது நான் எடுத்துட்டேன், ஓகேங்களா? ஸோ நான் வந்து கண்ட்ரோலர் போர்டில் பவர் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா பவர் ஆன் பண்ண உடனே ஜியோ ரவுட்டரில் இண்டிகேஷன் வந்துருச்சு. சேம் டைம் இந்த கண்ட்ரோலர் போர்டில் ஆரோ மார்க் போட்டு ஒரு பல்பு சிம்பிள் காட்டுது. ஸோ அந்த மாதிரினா உங்களுக்கு லோடு வந்து டேர்ன் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் சிம்பிளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம சோலார் பேனலோட டெர்மினலை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுவும் கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஆர் மைனஸ் மாற்றி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையாயிடும். ஸோ இப்போது பாசிட்டிவ் டெர்மினல் நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணுறேன். நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பக்காவாக இப்போது நமக்கு பேட்டரியும் சார்ஜ் ஆகுது, சேம் டைம் பேட்டரியிலேருந்து அவுட்புட்டுமே போகுது. பேட்டரிக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகணும், ஸோ கட் ஆஃப் எவ்வளோ, அதாவது நீங்கள் பேட்டரியிலேருந்து நீங்கள் பவர் கன்சியூம் பண்ணும் போது சர்டன் பவருக்கு அப்புறமா, அதாவது ஒரு 40% பவருக்கு மேலே நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்டரி வந்து டெட் கண்டிஷனுக்கு போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் ஓவர் சார்ஜிங் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் தான் இன்புட் வந்து நம்ம பேட்டரிக்கு கிடைக்கும். ஸோ இது மூலிமா பேட்டரியுமே வந்து கரெக்டாக சார்ஜ், அதே மாதிரி நம்ம அவுட்புட் எடுக்கும் போதும் கான்ஸ்டன்டான பவர் கிடைக்கும். ஸோ அந்த ஹை பவரோ லோ பவர் அந்த மாதிரி இஷ்யூ இல்லாமல் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நேம் கீழேயே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.